ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓவர்லாக் மிஷினும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். சூப்பரான இந்த சைடு ஸ்டிச்சிங்கை நம்ம அழகாக ஃபினிஷ் பண்ணலாம். எப்படின்னு குட்டி குட்டி டிப்ஸோடு அந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சைடில் எப்படி நூல் பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் இதை அப்படியே அந்த 3 தையல் போட்டு கொடுத்தீங்கன்னா இது இப்படி கலண்டு வந்துகிட்டே தான் இருக்கும். இதை எப்படி சூப்பராக ரொம்ப ஈஸியாக ஆனால் அழகான ஃபினிஷிங்கோடு இதை கொண்டு வர முடியும் பார்த்துடலாமா? இப்போது இந்த ஸ்டிச்சிங் நேராக வர்ற மாதிரி இந்த கிளாத்து முன்னாடி பின்னாடின்னு அசைஞ்சு இருக்கு இல்லையா, அதை கரெக்ட் பண்ணி நேராக கொண்டு வர முடியாது. இந்த கிளாத்தை நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கும் இதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கும் இருக்குல்ல, இப்போ அதில் ஒரு பெண்டு இருக்குல்ல, அந்த பெண்டை நம்ம நகட்டி விட்டுட்டு இதை கொண்டு வர போகிறோம். நீங்கள் சைடை பிடிக்கும்போது ஷோல்டரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஷோல்டரை கனெக்ட் பண்ணி சைடை முதல்ல நேராக கொண்டு வாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதாவது பெண்டாக இருக்க கிளாத்தை நீங்கள் மார்க் பண்ணி அதை கட் பண்ணி விட்டுக்கோங்க அதிகமாக இருக்கிறத. பிறகு நூல் கலண்டு நிற்கலையே, அதை நம்ம அப்புறமா ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட நம்ம எப்படினாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கனெக்ட் பண்ணி நீங்கள் அந்த ஓரமாக ஒரு 1/4 இன்ச்சு தான் இருக்கணும், அதாவது 2 பாயிண்ட்டுக்கும் உள்ளே இருக்கிற மாதிரி அந்த ஸ்டிச்சிங்கை நீங்கள் இப்போ கொண்டு வர போகிறீங்க. இப்போது இந்த எக்ஸஸ், அதாவது பெண்டாக இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணி வெளியே நகட்டி எடுத்துக்கலாம். இதை நகட்டி போட்டுட்டு திருப்பி அந்த சைடில் நம்ம அடிச்சுட்டு வரும்போது 1/2 இன்ச்சு அப்படிலாம் பிடிச்சிடக்கூடாது நீங்கள், ஏன்னா நம்ம இது திருப்பி எடுக்க போகிறோம். திருப்பி எடுக்கும்போது நீங்கள் பிடிக்கிற கிளாத்து உள்ளே தான் நிற்கும். நம்ம அதை ரொம்ப கழிக்க முடியாது இல்லையா, உள்ளே ரொம்ப திக்னஸோடு கொடுக்க முடியாது. அதனால் நம்ம குட்டியாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நீங்கள் தைக்க ஆரம்பிக்கும்போது 1/4 இன்ச்சு விட்டிங்கன்னா அதே 1/4 இன்ச்சை ஃபினிஷிங் வரை அப்படியே கொண்டு வந்துடுங்க. இதை அடிக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நல்ல பக்கத்துக்கு திருப்பிடணும். நீங்கள் இப்போது இதை ஜாயின் பண்ணும்போது நல்ல பக்கத்தில் தான், ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் தான் ஸ்டிச் பண்ண போகிறீங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு 2 பாயிண்ட் தான், அதுக்கு உள்ளே இருந்தால் ரொம்ப பெட்டர். 1/2 இன்ச்சுலாம் போயிடக்கூடாது. நம்ம கை ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சு பீஸு அதை தூக்கி நீங்கள் மேல் நோக்கி விட்டுறணும். அப்போ தான் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். மேல் நோக்கி விட்டு மேலே எத்தனை இன்ச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களோ அதே அளவுக்கு கீழே எடுத்துகிட்டு வாங்க. 1/4 இன்ச் அளவுக்கே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இனி இதை எடுத்துகிட்டு வந்து கெட்டித்தையல் போட்டு நம்ம முடித்து எடுத்த பின்னாடி அதுக்கப்புறமா ஏதாச்சும் அதிகமான கிளாத் இருந்தாலோ அதிகமான துணி இருக்கிற இடத்துல நீங்கள் அதை கட் பண்ணி வெளியே எடுத்து விட்டுருங்க. எடுத்துட்டிங்கன்னா பின்னாடி நம்ம திருப்பி அடிக்கும்போது உள்ளே அதிகப்படியான துணி நிற்காது. அதுதான் ரீசன். இப்போது நம்ம அதிகமாக இருக்கிற கிளாத்தை, அதாவது சிலும்பல் மாதிரி தெரிகிற கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னொரு விஷயம், கீழே ஏதாச்சும் துணி நம்ம கத்திரிக்குள்ளே விழுந்துடாமல் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு தைச்ச ப்ளவுஸு வேஸ்ட்டாக போயிடும், ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம். உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, ஒரே அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். ஒரே நேர் தையலாக வந்திருக்கு, ஒரே அளவுக்கு தைச்சிருக்கோம். இனி நீங்கள் அப்படி மாற்று பக்கம், அதாவது நம்ம 3 தையல் போடுவோம் இல்லையா, அந்த மாற்று பக்கத்துக்கு நீங்கள் ப்ளவுஸை திருப்பிக்கோங்க. இப்போ திருப்பி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அந்த சிலும்பல் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம அப்படியே உள்ளே தள்ளி விட்டாச்சு. இனி நம்ம போட போகிற தையல் எப்படியும் 1/2 இன்ச்சுக்கு நம்ம விட்டுருக்கோம். அப்போ 1/4 இன்ச்சு உள்ளே போயிடுச்சு. அப்படிங்கும்போது 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி தான் போட போகிறோம். அதனால் அந்த 1/4 இன்ச்சில் உள்ள வித்தியாசம் சிலும்பல் இங்கே தெரியாது. இப்போ நான் கையையுமே அந்த நூல் பிரிஞ்சு வராத அளவுக்கு ஒரு குட்டியாக ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி தான் இதை ஃபினிஷ் பண்ணி விட்ருக்கேன், ஓவர்லாக் போடாமல். இப்போ இனிமேல் இதை பொருத்தி விடலாம். இனி இதுக்கு கை அளந்துக்கோங்க. நான் எப்போவுமே கை ஜாயின் பண்ணுற மாதிரி தான், அடிப்பாகம் கையோட ரவுண்டு அதை அளந்துக்கோங்க. அதை அளந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணும்போது சரியாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. எப்படின்னா நம்ம இது ஜாயின் பண்ணியிருக்கோம், ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கிறது கரெக்டாக சென்டர் பார்த்தா நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் அதை சென்டர் எடுத்து விட்டுட்டு கையோட ரவுண்ட் பகுதி அந்த வட்டத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தால 2வது இடைக்கை. நான் எப்போவுமே இடைக்கை தான் மார்க் பண்ணுவேன், மார்க் பண்ண சொல்லுவேன். அப்போது 4 அளவு மார்க் பண்ணுறோம் இல்லையா, அப்போ இதை நம்ம மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இனிமேல் இடைக்கை தான் மார்க் பண்ண போகிறோம். இடைக்கை மார்க் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சு கொஞ்சம் டைட் பண்ண சொன்னாங்க, அதனால் அதை அளவு பண்ணி நான் இடைக்கை குறிச்சிக்க போகிறேன். இடைக்கை குறித்த அப்புறம் ஃப்ரண்ட்டோட பாடி ரவுண்ட், ஹிப் அளவு இவ்வளையும் குறித்து மார்க் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்க. நீங்கள் செக் பண்ணும்போது இதில் என்ன சொல்லணும்னா, மேலே இடைக்கை வைக்கிறோம் பாருங்கள், அதே அளவில் தான் நீங்கள் அளவு எடுக்கணும். அளவு ப்ளவுஸில் இருக்கிற இடைக்கையும்
நம்மளோட தைக்கிற ப்ளவுஸில் இருக்கிற இடைக்கையும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இனி ஹிப் அளவையும் சரி பண்ணோம் இல்லையா? ஹிப் அளவுங்கும்போது முதுகு ஹிப் அளவும் முன்பக்க ஹிப் அளவையும் நீங்கள் குறிச்சிக்கோங்க. 2 பக்கத்தையும் நீங்கள் குறித்து மார்க் பண்ணி அந்த 2ஐயும் மேட்ச் பண்ணி ஒரு இடத்துல தான் நம்ம ஸ்டிச் போடுவோம். இடுப்போட அளவு அது. இதை இப்போ நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இனி ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது கெட்டித்தையல் போட்டு ஆரம்பிங்க, கெட்டித்தையல் போட்டு முடிங்க. நிறைய பேர் இதை பண்ண மாட்டேங்கிறீங்க, சும்மா தச்சு விட்டுறீங்க. கெட்டித்தையல் ரொம்ப முக்கியம், அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும் இல்லையா? இப்போது நம்ம இதை தைக்க ஆரம்பித்தாச்சு. நேர் தையல் முடிஞ்சளவு உங்களோட ஸ்டிச்சிங் நேராக வந்துடுச்சுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த ப்ளவுஸில் ஃபிட்டிங் ப்ராப்ளம் வராது. அதாவது கையோட ரவுண்ட், ஆர்ம் ரவுண்ட், ஹிப் ரவுண்ட் இந்த 3மே ஒரே நேர்கோட்டில் உங்களுக்கு அது கரெக்டாக ரவுண்டாக வந்ததுன்னா உங்களோட ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து ரொம்ப அழகாக கிடைக்கும். இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இனி நம்ம எப்போவும் போடுற போல் ப்ளவுஸோட எக்ஸ்ட்ரா 3 தையலை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நான் எப்படி போடுறேன்னு தெரியுதா? இப்போ நீங்கள் இதை போட்டுட்டு திருப்பும் போது நீங்கள் ஏற்கனவே காலிஞ்சி அடித்து உள்ளே விட்டுருக்கிறதுல எந்த சிலும்பலுமே வெளியே தெரியாது. ஏன்னா காலிஞ்சி சிலும்பல் அடிச்சிருக்கோம், 1.25 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம், அதாவது எக்ஸ்ட்ரா தையல் நம்ம எடுத்திருக்கோம். அதனால் உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் வந்து சூப்பராக கிடைக்கும். இப்போ இதை முடித்தாச்சு. நம்ம 3 தையல் போட்டு இந்த ப்ளவுஸை எடுத்து பார்த்தோன்னா நம்மளோட ஃபினிஷிங் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் கண்டிப்பாக நிறையா ஏதாவது ஃபேன்சி சாரிக்கு இதே போல் இப்போ வந்திருக்குல ஒரு மாதிரி, இது ஒரு சில்க் காட்டன் சொல்லலாம், அப்படி ஒரு மாதிரி வித்தியாசமான பட்டு மாதிரியும் இல்லாமல் ஒரு மாதிரி இந்த நூல் ரொம்ப சிலும்புற ப்ளவுஸுக்கு கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓவர்லாக்கை விட இது ரொம்ப அழகான ஃபினிஷிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.